ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாயா கிட்ட விக்ரம் கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ என்னுடைய பரம எதிரியா மாறிட்ட. உன்னை நான் இவ்வளவு உயிருக்கு உயிரை நேசிச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்துல மாயா கிட்ட விக்ரம் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விக்ரமுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே ஐயோ என்ன பண்றது தெரியலையே, இந்த மோரக்கட்டை கிட்ட இருந்து உண்மையா வாங்கறதுக்குள்ள நமக்கு தலையில இருக்கிற பேனெல்லாம் பிச்சுன்னு ஓடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர யோசனைல இருக்காங்க. என்ன பண்றது, இனி அவங்க போய் என்ன நடக்க போதோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குழப்பமா இருக்கோம், விக்ரமும் குழப்பமா இருக்காரு. அவ வந்தா என்ன உண்மையை சொல்ல போறா, என்ன ஆக போகுது இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மண்டிய பிச்சு நின்னுக்கிறாரு நம்ம விக்ரம். இன்னொரு பக்கம் வீட்டுல ஒரு பயங்கரமான காமெடி, நீங்களே சிரிச்சிருவீங்க பாத்துக்கோங்க, அப்படி ஒரு காமெடி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அமுதா ஹாலில் உட்காந்துக்கிட்டு இந்த கொண்டை கடலை சாப்பிட்டுக்கிறோம் அமைதியா இருக்காளா, அப்படியே ஒரு சீனை போட்டுன்னு இழிச்சுன்னுக்கிறா, தூணுக்கு சாஞ்சுன்னு அந்த தூணு கீழே விழுந்துட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ற அளவுக்கு அந்த தூணு அப்படியே ஆச்சரியப்பா எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம நல்லா செய்வோம் அந்த இடத்துக்கு வர, என்னம்மா அமுதா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நல்ல கனவுன்னு, எனக்கு வந்த கனவு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கனவு, பகல் கனவு பழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சொல்லிதோல என்னத்துக்கு சிரிச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுவானே உனக்கு ஒரு அழகான பேத்தி பிறந்திருக்கா, அது உன்ன மாதிரி எலுமிச்சம்பழ கலர்ல செவச்சுன்னு என்ன அழகா இருக்கா தெரியுமா, அவ தூக்கி நீ கொஞ்சமும் அவ மூஞ்சில உச்சாப்பையும் ஒரே காமெடியா இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மொக்கப்போட சிரிச்சுங்க. அடிக்கு இருக்கு பிச்சவளே, நானே எனக்கு ஒரு பேரன் தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கனவுல இருக்கேன், நீ நடனா எனக்கு பேத்தி தான் பிறக்கும்னு சொல்ற, அறிவியல் உனக்கு மண்டையில நான் போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம அமுதா இருந்துக்கிட்டு, ஓஹோ நீ அந்த கனவுல வேலை இருக்கியா, உனக்கு பேரனும் பிறக்க போறதில்ல பேத்தியும் பிறக்க போறதில்ல, சும்மா பகல் கனவு காணாதனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுட்டு, என்ன ஏதோ முணுமுணுக்கிற அப்படின்னு, ஐயோ ஒண்ணு இல்லை உன் வாய்வு ஒருத்த பழிக்கிட்டும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. எந்த குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பா அந்த குழந்தைய பிறக்கவே விட போறதால இந்த அமுதா ஏதாச்சும் ஒரு கிறுக்கு வேலை குறைக்கு மாதிரி வேலை பண்ணி அந்த குழந்தைய இல்லாமலாம் பண்ண போறா. அது இனியாவா இருந்தாலும் சரி, நம்ம யாருமையா இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி குழி பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. அது தெரியாத இந்த நலசிவம் பயங்கரமா சீனா போட்டுட்டு இருக்காரே. இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் வந்துகிட்டு வீட்டுக்கு வர, அந்த நேரம் பார்த்து படப்படவே நம்ம இனியா ஓடி வர, இனியா என்ன ஆச்சு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க விக்ரம், நீங்க சொன்னாதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, உடனே அந்த சிவனாண்டி கேஸ்ல யாரோ ஒரு லேடி கிடைச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அவங்க கிட்ட உண்மையை வர வைக்கிறீங்களே, எப்படி வர வைக்க போறீங்க அப்படின்னு, அவ நீ வந்தாதான் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு, என்னது நான் வந்தாதானா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ ஏன் அங்க பேசிக்கணும் அவங்ககிட்ட உண்மையை சொன்னா சரிதான், அதை போய் நாங்கள் வாக்கு மூலமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.